ராசிபுரம் அருகே 33 அடி ஸ்ரீ சண்டி கருப்பசாமி கோவிலில் பிடிகாசு வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அரியாகவுண்டம்பட்டி கொங்கலம்மன் கோவில் அருகே 33 அடி ஸ்ரீ சண்டி கருப்பசாமி கோவில், ஸ்ரீ நாகக்கன்னி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் அனைவருக்கும் பிடிகாசு வழங்குவது வழக்கம். பக்தர்கள் அந்த காசை வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். பிடிகாசு வாங்கினால் செல்வம் பெருகும், தீராத கடன்களில் இருந்து விடுபடவும், திருமணம், குழந்தை பாக்கியம், உடல் ஆரோக்கியம், செய்யும் தொழில் மேன்மையடையும் என்பது ஐதீகம். பிரார்த்தனை நிறைவேறினால் வைத்திருக்கும் பிடிகாசு போல் 2 மடங்கு காணிக்கையாக பக்தர்கள் அளிப்பார்கள். இந்த ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை முன்னிட்டு பிடிகாசு வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த பிடிகாசு வாங்கும் நிகழ்ச்சியில் 108 மூலிகைகளை கொண்டு கணபதி ஹோமம், செல்வம் செழிக்க அஷ்டலட்சுமி ஹோமம், நரசிம்ம ஹோமம் போன்ற ஹோமங்கள் நடைபெற்றது. இதில் நாமக்கல், சேலம், ஆத்தூர், கரூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை சண்டி கருப்பசாமி கோவில் நல அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் கோவில் பூசாரிகள் செய்திருந்தனர். சும்மா ஆக்சன் மட்டும் சாப்பாடு போட்டு அப்படியே நீங்க தான ஒரு என்ன பண்ணுங்க நீ வா
வந்துட்டியா? சரி சரி. இது வந்து ராசிபுரம் தாலுகா ஆர் புதுப்பாளையம் கிராமத்துக்கு எல்லை காவல் தெய்வம். இது ராசிபுரம் டு புதுப்பாளையம் ஹைவேல இருக்கு. இந்த கோயில் வந்து ஒரு 500 ஆண்டுகள் பழமையான கோயில். இது வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ 2015க்கு பிற்பாடு திருப்பணி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு லாஸ்ட் இயர் 2023 கும்பாபிஷேகம் பண்ணோம். இது வந்து அசைவ தெய்வம். அதனால் போன வருஷம் கும்பாபிஷேகத்தை இருந்ததுனால போன வருஷம் அசைவம் பண்ணல. இந்த முதலாம் ஆண்டு இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். அதாவது பக்தர்கள் வந்து கோழிகளை வந்து தானமாக கொடுக்குறாங்க. அதை எதுக்கு அதே மாதிரி அன்னதானத்துக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் இதுக்கு தானமாக கொடுக்குறாங்க. அதை வாங்கி எங்கள் நிர்வாகத்தின் மூலிமா சமைச்சு ஊர் மக்களுக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். வருடம் தொடர்ந்து நடக்குங்க. அந்த ஆடி அமாவாசைக்கு ஆரம்பித்து மறுநாள் இந்த நிகழ்ச்சி நடக்கும்.